தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றும் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில் அபினவ் மற்றும் குஹன் இணைஞ்சிருக்காரு. கூடுதலாக சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிஃப் அண்ணனும் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஜனம். வணக்கம். முதல் தடவை எங்கள் ஷோவில் வந்திருக்கீங்க. ஸோ வழக்கமாக அண்ணன்ட்ட டாபிக் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் இது போன்ற பல சுவாரஸ்யமான காணொளிகள் உங்களை வந்து சேரும். ஸோ இன்றைக்கி முதல் டாபிக், நேரடியாக டாப்பிக்கே போய்டுவோண்ணே. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோமா? பெரியார் தான் வந்து தமிழகத்தில் இந்த குலக்கல்வி திட்டத்தை ரத்து பண்ணுறதுல காமராஜருக்கு அழுத்தம் தந்ததாக திமுக ஆதரவாளர் சுரேஷ் சம்பந்தம் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருந்தார். அதுக்கு நீங்களும் ஒரு கோட் ட்வீட் பண்ணி போட்டிருந்தீங்க. முதல்ல இந்த குலக்கல்வினா என்ன, எப்படி இந்த ஒரு இது ரொம்ப வருஷமாக தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டே இருக்காங்க, குலக்கல்வியை ராஜாஜி கொண்டு வந்தார் அப்படின்னு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்னென்ன? நீங்கள் இவர்கள் உருட்டுகிற பல உருட்டுகளில் இது ஒன்று. முதல்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு அப்புறம் வந்துடுறேன். இந்திய எழுத்துக்களை தார் பூசி அழிக்கிற ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போது நேரு பிரதமர் அவர் என்ன சொல்லிட்டாரு, என்ன ஒரு தாரை பூசினா ஒரு மொழி அழிச்சிட முடியுமா, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ன்ட்டாப்ல. அவ்வளோதான். ஐயோ தமிழர்களை நான்சென்ஸ் சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு சீரியஸாங்க பிரச்சனையாகி கருப்பு பெயிண்ட் அடிக்கிறியே அந்த செயலை அந்த செயலை நான்சென்ஸ் சொன்னார். அப்படியே நான்சென்ஸ் சொன்னாலும் அந்த அழிக்கிறவங்க சொல்கிறது தான் அர்த்தம். ஐயோ தமிழா, நான் தமிழா, ஐயோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு பெரிய பிரச்சனையாக்கி இப்போ பீகாரில் திமுக காரங்க சொன்னாங்கன்னா தமிழர்களை பீகாருக்கு எதிராக அதே மாதிரி தான் அதை மாற்றினாங்கல்ல. இது இப்போது லேட்டஸ்ட் வெர்ஷனு. நான் சொல்கிறது 62 வெர்ஷன், 62 மாடல் சொல்லிவிட்டு அதோடு நிற்கல. நேரு கருப்பு கொடிலாம் கட்டினாங்க. இங்கே வந்தப்போ நேரு கருப்பு கொடி கட்டினாங்க. அதே மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது, வார்த்தைகளை வச்சு பெருசாக கொண்டு வந்தது. அதில் ஒன்று தான் இந்த குலக்கல்வி இதுன்றது. அன்னைக்கு இருந்த அந்த இவர்கள் சொல்லுவாங்கள்ல, நீதி கட்சி தான் பள்ளிகளை அதிகம் திறந்தோம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு இது பண்ணோம், இடைநிலை ஜாதிகளுக்காக தான் நீதி கட்சி உருவானது. அவர்கள் சுதந்திர போராட்டத்திலாம் ஈடுபடலை. அவர்கள் பண்ணது வெறுமனே அந்த ஜாதிய ஆதிக்க எதிர்ப்பு ப்ளஸ்ஸு இந்த வெள்ளைக்காரங்களோட ஒரு சமரசம். இதுதான் ஒரு நான் பிராமின் ஃபார்வர்டு கேஸ்ட். அந்த இதை மட்டும் பண்ணாங்க. அதான் இடைநிலை ஜாதின்னு நம்ம சொல்கிறோம். அதற்காக பண்ணிவிட்டு அதில் சில சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க, மதிய உணவு திட்டம் அந்த மாதிரி. ஆனால் பள்ளியில் இடைநிலை ஜாதி பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்களுக்காக நாங்கள் தான் கல்வி கொண்டு வந்தோன்றதுலாம் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்கு நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் எழுதியிருந்தார், இந்த வளர்மையர் வாழன்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம மன்றோ சிலை இருக்குல்ல, அதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் மன்றோ காலத்தில் அவர் சில ஆய்வுகளை செய்ய சொல்கிறார், தமிழ்நாட்டில் கல்வி எப்படி இருக்குன்னு. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட திண்ணை பள்ளிக்கூடங்கள், லட்சக்கணக்கான மாணவர்கள், தமிழ் இது எண்கள் கணிதம் அந்த இது ப்ளஸ் செய்யுள் இந்த மாதிரி வெள்ளக்காரங்காலத்தில் அதில் 65% மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களோட. ஓகே. அப்போ இவர்கள் சொந்தம் கொண்டாடுறதுன்றது இது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திராவிடம் அப்படின்னா கலைஞர் மட்டுமே எல்லாத்தையும் பண்ண மாதிரி காட்டுவாங்க. ஆனால் நன்றாக திமுக இருந்தவர்கள் பார்த்திங்கன்னா 49 திமுக ஆரம்பித்த பொழுது கலைஞர் 13வது இடத்துல இருக்கார். 50 தலைவர்கள், அண்ணா கடன்னு ஏறிட்டாப்புல. அதற்கு பெரிதும் உதவியது எம்ஜிஆர் ஒரு இது, ப்ளஸ் இவருடைய சாமர்த்தியம் ஒரு பக்கம். அப்போ இந்த மாதிரி இவர்கள் இன்றைக்கி கண்காட்சியெலாம் வைக்கிறாங்களே முறை சொல்ல மற்றதில் பார்த்திங்கன்னா முழுதும் கலைஞராக இருப்பார், அண்ணா இருப்பார், கொஞ்சம் தொட்டுக்கு அண்ணா கலைஞர் இருப்பார். அப்போ இவர்கள் மட்டுமே செய்தார்கள்ன்ற மாதிரி தோற்றத்தை உருவாக்குது. அந்த மாதிரி அந்த காலத்தில் நிதி மற்ற விஷயங்களுக்காக ராஜாஜி முதலமைச்சராக இருந்த பொழுது பள்ளிக்கூடங்கள் கம்மியாக இருந்தது. இப்போ மாணவர்களை அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றப்போ அவர் கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் அந்த, அதுக்கு பேர் வந்து மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்லிட்டு. அதை வந்து 2 ஷிஃப்ட்டு கொண்டு வர்றாரு. காலேஜில் இப்போ இருக்கிற மாதிரி மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட். அப்போ மார்னிங் ஷிஃப்ட் படிக்கிற பசங்க மத்தியானத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வியை ஒருத்தர் சட்டசபையில் வைக்கிறாரு. மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது தொழில் கற்றுக்கலாமன்றார். ரெண்டாவது அவங்க அப்பா அம்மா கூட ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி அதே தான். அதை இவர்கள் பெரியார் அந்த டைமில் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, இது வந்து குலக்கல்விக்கு வித்திடுறதுன்னு. ஏன்னா அவர்களுடைய அரசியல் அதை நோக்கி நகர்றது. பெரியார் காமராஜருக்கு நெருக்கம், நல்லா கவனிக்கணும். பெரியார் திமுக எதிரி. அப்போது யாருக்கெல்லாம் எனக்கு ஒரு விஷயத்தில் நான் இன்புட் சொல்கிறேன்னே, இப்போ ஈவேரா அவர்களை காரல் மார்க்ஸு இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க. இப்போ காரல் மார்க்ஸும் லெனின்லாம் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு,
அதாவது ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க. ஆனால் இவர் அவர்கள் உயிருடன் இருந்த வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவர். காங்கிரஸ், அதுக்கப்புறம் காமராஜர், அப்புறம் திமுக ஆட்சி வந்தோடனே திமுக பக்கம். காமராஜர் நண்பர், ராஜாஜிக்கு நண்பர். ஆனால் அந்த நேரத்தில் இந்த விவகாரத்தை காமராஜருக்கு ஆதரவாக காங்கிரஸ்குள்ளே இருக்கிற அந்த கோஷ்டி பூசலை வச்சு ராஜாஜிக்கு எதிராக இது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு கொண்டு வராங்க. குலக்கல்வி திட்டம்னு வரும்பொழுது ராஜாஜி சொன்ன இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு உதவலாமன்றது. ஆக்சுவலாக கல்வி அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில்லு. ஆனால் இவங்க இது குலக்கல்வின்றதை மாற்றிட்டு கல்வியே இல்லாத மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க. இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கையிலையும் இன்றைக்கு தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற அந்த ஸ்டார்ட் அப் மற்ற விஷயங்கள்லையும் பிரதானமாக இருப்பது இது. எம்ஜிஆர் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐடிஐ கொண்டு வர்றாரு, வெக்கேஷ்னல் கோர்ஸ். இந்த மாதிரி அதோடைய அர்த்தம் என்னென்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. கரெக்ட். ஒருத்தர் படித்து நல்லா வரணும்னு நினைப்பார், ஒருத்தர் வரும்போதே மெக்கானிக்கல் மைண்டு இருக்கும், அவருக்கு படிப்பு சரியாக வராது. அப்போ 10th வரைக்கும் படிங்க, அதுக்கு மேலே ஐடிஐயில் சேருங்க. அப்படியே ஐடிஐயில் நான் இந்த மாதிரி எம்ஜிஆர் பண்ணதுனால பலர் உருவானாங்கன்னு நான் ஒரு பேட்டியில் பேசியிருந்தேன். இதில் இன்றைக்கி ஒரு பெரிய கார் நிறுவனத்தில் காஞ்சிபுரத்தில் அது வைஸ் பிரசிடெண்ட்டு இந்த மாதிரி ஐடிஐ படித்து வரோம். அவர் எனக்கு தகவல் சொல்லியிருக்காரு. சார் நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. அன்றைக்கி நான் ஐடிஐ ஸ்டூடெண்ட்டு, இன்றைக்கி நான் அந்த நிறுவனத்துடையது. இது எப்படின்னா குரூப் 1 ஆஃபீஸருங்க வந்து குரூப் 1 படித்து வராங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஸாக மாறுவாங்க ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு. சில பேர் டைரெக்டாக ஐஏஎஸ் வருவாங்க. டைரெக்டாக வர்றது தான் இன்ஜினியரிங் படித்து முடிச்சு வர்றது. ஐடிஐ முடிக்கிறவங்க அவங்களுடைய சர்வீஸில் வருவாங்க. இதுதான் ஜாஸ்தி, இதுதான் ரொம்ப தேவை. கன்ஃபர்ட் ஐஏஎஸ்க்கு இருக்கிற ஒரு அனுபவம் டைரக்ட் ஐஏஎஸ் இருக்காது. ஆமாம், அத்தனை வருஷம் மக்களை சந்திச்ச ஒரு ஏட்டையாக இருக்கிற அனுபவம் டைரக்ட் எஸ்ஐக்கு இருக்காது. ஏட்டையாக்கு தெரியும், சார் இவங்க சார் லோக்கல் ஏரியா பார்த்துக்கலாம், இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இவர் எடுத்தோன்னே போய் மறைப்பார், சிங்கம் சூர்யா மாதிரி. ஏன்னா படத்தை பார்த்துட்டு தானே நிறைய பேர் வராங்க. அதனால் இந்த பாதிப்பு இருக்குது. அதில் இவர் இவர் ராஜாஜிக்கு எதிராக இதெல்லாம் பயன்பட்டது. இவர் காமராஜருக்கு உதவினார் ஒரு வகையில். இது ஒரு பெரிய பிரச்சனையானன்னு ஒரு 2 மாதத்துலேயே அவங்க நீக்கிட்டாங்க. இப்போ இவர் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா ஏஐ பிக்சர். இந்த தமிழ் பார்த்தீங்களா, தமிழ் அவங்க கொன்னது போதாதுன்னு ஏஐ பண்ணிட்டு தமிழ். இது ஏஐயில் ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. பெரியார் எப்படி நின்றுகிறார் பாருங்க. ஆமாம், இதெல்லாம் சந்தேகம் வச்சு நான் இதை பார்க்கவே இல்லை, இதை தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ என்னடா அப்படி நிற்கிறாரு பெரியார் அப்படின்னு. அப்போ காமராஜர் வந்த பீரியடு வந்து ஏப்ரல் 13, 54 குலக்கல்வின்னு இவங்க சொல்கிற அந்த இது வந்து ராஜாஜி அந்த பீரியடில் 2-3 மாதத்துலேயே அது இருக்கும்போதே. ஆமாம், இது என்ன நம்ம ஒன்று நினச்சோம், இது ஒன்று நினைக்கும்னு சொல்லிட்டு அவர் வாபஸ் வாங்கிட்டார். இன்னொன்று இவர்கள் ராஜாஜி பற்றி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆலூர் ஷானவாஸ் கூட ஒரு இது பேசியிருந்தார். நான் ட்விட்டரில் பதில் போட்டிருந்தேன், ராஜாஜி வந்து பண ஆசை இது பண்ணார் அப்படி இப்படின்னு. காமராஜர் ராஜாஜியுடைய மகனை எம்பி ஆகணும்னு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா ராஜாஜிக்கிட்ட செலவு கூட பணம் இல்லை. இவர் எம்பி ஆகினா அதன் மூலிமா அவர் குடும்பம் ஏதாவது ஆகணும், இவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். அதை மீறி தான் காமராஜர் ராஜாஜி மகனா எம்பி ஆகணும்னு சொல்லுவாங்க. இதை சொன்னது எனக்கு அந்த காலத்தில் அவங்களோட பயணித்த ஒரு தலைவர். அப்போ அப்படிப்பட்ட ராஜாஜி, நீங்கள் அவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியான்னு வாங்க, ஜென்ரல் அவர் தானே கடைசி. அப்போனா எப்படி இருக்கணும்? கவுன்சிலர் ஆகிறவனா ஃபார்ச்சுனர் வண்டியில் போகிறான். இப்போ நம்ம பக்குன்னு பார்க்கும்போது இம்போர்ட்டட் எல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா இந்தியாவிலே இல்லாத வண்டி தான். 5 ஆண்டு திமுக வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டாலேருந்து இதுக்கு மாறிட்டாங்களாம். ஒருத்தர் போட்டிருக்காரு, எதெல்லாம் ஆய்வு பண்ணுறீங்கப்பா அப்படின்னு. இவர் கிறிஸ்டாவில் இருந்தார் 21ல். இப்போ அவர் வந்து இப்போ ஒரு வண்டி வந்திருக்குது, விஜய்லாம் வச்சுருக்காரு, வெல்ஃபேர், அந்த வண்டி வச்சுருக்காரு. இதுதான் வளர்ச்சி அப்படின்றாங்க. அதனால் அந்த மாதிரி வளர்ச்சி. நான் ஒருத்தர் சந்திச்சேன்னே, அவர் என்ன சொன்னார், அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். ஈவேரா அவர்களை விளம்பரப்படுத்த ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் தமிழக அரசு செலவு செஞ்சுருக்கக்கூடிய பணத்தினுடைய அளவு 50,000 கோடி கிட்ட இருக்கும் அப்படின்னு. எல்லா கவர்மெண்ட்டும் சேர்த்து. அது உடைய தன்மை என்னென்னா, ஈவேரா மேலே உள்ள பாசமோ அதுவும் கிடையாது, இவங்கள பிராண்டிங் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நேற்று கூட சிஎம் பேசியிருக்காரு, நாம் பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்கோம், நீட்டை விலக்கு கொண்டு வரணும் பாடுபட்டோம், இது பண்ண முடியல, ஆனால் பாருங்கள் நீட்டுக்கு விலக்கு கொண்டு வருவோம் அப்படின்றாரு. இது எல்லாத்துடைய அடிப்படை என்னென்னா, நீங்கள் சிரிக்கிறீங்க, அவங்க சீரியஸாக பார்க்குறாங்க. விலை கொண்டு வந்துருவார்ப்பா தலைவர், என்ன விலக்கு, ஏதோ ஒரு விலக்கு கொண்டு வந்துருவார் அப்படின்னு. அப்போ என்ன விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, ஜனங்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது. இன்றைக்கெலாம் கூட பாருங்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம், கைதாகிறாங்க, செவிலியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்லாம் 3 அமைச்சர் பேசினாங்க, 6ஆம் தேதி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு போயிருக்காங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனையை தடுக்கணும்னா
இதுக்கு மறுப்பு சொல்லணுன்னா அங்கே எடப்பாடி பழனிசாமி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்ருக்காரு. இவங்களும் எடுபடி டேபிளுக்குள்ளே வந்தார், தவழ்ந்து வந்தார்ன்றாங்க. அவர் பார்த்தார் ஒரு கட்டத்தில், யோ தவழ்ந்து வந்தேன், டேபிளுக்குள்ளே வந்தேன், எல்லாம் வந்தேன், வந்து நிற்கிறேன்ல, நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்கள், எப்போ பார்த்தாலும் இதையே பேசுகிறீங்கன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. கேட்கறதுக்கு நம்மள்ட்ட பதில் இல்லை. அப்போ என்ன பண்ணுறது? பாஜகவை முன்னிறுத்து, எதிரியாக நேராக முன்னிறுத்து, எதுனாலும் பாஜகவை முன்னிறுத்து, அதுக்கு பின்னாடி ஏடிஎம்கே கொண்டு போ. அப்படி கொண்டு போனால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் ஆகும்னு யாரோ இவங்க இதில் ஏற்றி விட்டுட்டாங்க. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி கொண்டுட்டு இருக்கும்போதே அவங்க உள்ளாட்சி தேர்தல் 6%, பார்லிமெண்ட் தேர்தலில் 11% வந்துட்டாங்க. அப்போது அது வந்து தீண்டத்தகாத கட்சி அல்ல அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன கேட்டால், மதவெறி அரசியல், மத அரசியலை தாண்டி இவர்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்தது ஒரு முக்கிய காரணம். அது வந்து ஒரு இதுன்னு வச்சிங்களேன். அப்போ இவர்கள் இதே பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் இன்றைக்கி இவர் பேசுகிறார், யார்? திருமாவளவன். இப்போது திருமாவளவன் சொன்னதுனால திருமாவளவன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, விஜயும் சீமானும் பாஜகவின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு சீமான் சொல்லியிருக்காரு, அவர் தான் பிரசவம் பார்த்தாரு. அதுதான் சீமானுடைய அடி. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவர் வண்டியை போய் ஒரு வண்டியில் மோதுறாரு, அதையே இவர் ஆர்எஸ்எஸ் அதின்றாப்புல. வண்டி ஓடிட்டு டமால்னு டயர் வெடிச்சிச்சுன்னா என்ன ஆச்சு, டயர் வெடிச்சிச்சுன்னா டிரைவர் சொன்னால் ஆர்எஸ்எஸ் சதி, டயர் வெடிச்சிச்சு. எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஆர்எஸ்எஸ் சதி சேர்த்துக்கணுன்ற லெவலுக்கு. அதனால தான் விஜய் இவர்களுக்கு பெரிய ஸ்பாயிலர்ன்றதுனால விஜய் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை. அவர் இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் மரியாதையாக பேசுவார் எடப்பாடி பழனிசாமியை. நேற்று அவர் எடுபடின்றார், இவர் பாஜக கூட்டணின்ற எடுபடிகள்ன்றார். அப்போ அந்த அளவுக்கு அவரை போட்டு ஏற்றுறாங்க, நீ பேசு, இதுதான் பேசணும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவில்லாத ஒரு வாதங்கள். ஒரே இதுன்னா பாஜகவை முன்னிறுத்தி அதிமுகவிலலாம் பின்னாடி தள்ளிட்டு அதன் மூலிமா ஒரு ஆன்டி மோடி இது இருக்குல்ல, அதை பயன்படுத்தலான்னு பார்க்குறாங்க. எஸ்ஏஆரில் ஃபெயிலியரு, டீலிமிட்டேஷனில் ஃபெயிலியரு, நீட்டில் ஃபெயிலியரு, என்இபியில் ஃபெயிலியரு எல்லாம். அதனால் இவர்களுக்கு இப்போ என்ன செய்யணும்னு தெரில. ராஜாஜி அவர்களினுடைய இந்த குலக்கல்வி திட்டம் பற்றி பேசும்போது சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். ராஜாஜி கொண்டு வந்த திட்டத்திற்கு பேர் குலக்கல்வி திட்டம்னு எல்லாரும் தப்பாக அரசியல் ரீதியாக சொல்லப்பட்ட வார்த்தை. எப்படி வந்து மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஒரு டேர்மை வந்து காயின் பண்ணி அந்த டேர்முக்கு இவர்களே ஒரு அர்த்தத்தை கற்பிக்கிறார்களோ, அதே மாதிரி தான் ராஜாஜி அவர்களால் கொண்டு வரப்பட்ட மாடிஃபைடு ஸ்கீம் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதுவும் இது எலிமெண்ட்ரி எஜுகேஷனுக்கான ஸ்கீம், அந்த ஸ்கீமை இது குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லி பிராண்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுதான் அந்த திட்டத்தினுடைய பேர் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் ஏற்பட்டுருச்சு. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவர் கொண்டு வந்த இந்த எஜுகேஷன் திட்டம் இருக்கு இல்லையா, இதனுடைய பேசிஸ் எங்கே இருக்குன்னா மகாத்மா காந்தி அவர்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா காந்தி அவர்கள் இந்த இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பிரீஃபாக அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி தன்னுடைய ஹரிஜன் அப்படின்ற பத்திரிகையில் தொடர்ந்து கட்டுரைகள் எழுதுறார். அவர் வந்து 2 கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறாரு. ஒன்று, பாரம்பரியமான இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இயல்பான லேர்னிங்காக இருக்குது. வாழ்க்கை கற்றல் அப்படின்றது வாழ்க்கையோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்குது. அங்கே தேர்வுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆனால் தேர்வு அப்படின்றது ஒரு அங்கம் அப்படியாக தான் இருக்குது. ஆனால் இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்றது என்ன இருக்குன்னா, கிளாஸ்லேயே உட்காந்துக்கணும், தேர்வு எழுதணும், அந்த தேர்வின் அடிப்படையில் தான் அந்த மாணவனினுடைய எதிர்காலமே இருக்கும். அதோட ஒரு கட்டத்தோடு அந்த கற்றல் அப்படின்றது நின்றது தியரிட்டிக்கல். அதுக்கப்புறம் அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா இன்னொருத்தர டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த எஜுகேஷன் மூலமாக அவனுக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் கிடைக்கிறது இல்லை. அப்போது காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1937 ஒரு மாநாடு, அந்த மாநாட்டுக்கு அவர் வந்து தலைமை தாங்குறாரு. எதற்காக அப்படின்னா கல்வி, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி. இதில் வந்து யார் வந்து காந்தி அவர்களுக்கு கீழே இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்தியாவினுடைய 3வது ஜனாதிபதியாக இருந்தவர் ஜாகிர் ஹுசேன். அவர் தான் வந்து இதை ப்ரிசைட் பண்ணுறாரு. இந்த மீட்டிங்கோட முடிவில் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் தான் ஒரு திட்டத்தையே கொண்டு வர்றார். அந்த திட்டம் தான் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தினுடைய மூலம். அதனுடைய இமிட்டேஷன் தான் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் தமிழ்நாடு தவிர மற்ற ஸ்டேட்டில் காந்தியுடைய அந்த திட்டம் இருந்தது. ஸோ இதில் வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன, 3 மணி நேரம் கல்விக்கு பிறகு தந்தையினுடைய தொழிலை ஃபாலோ பண்ணோம். அப்போது ஒருவர் வந்து துப்புரவு பணியாளராக இருக்காருன்னா அவரோட பையன் அதை தான் செய்யணுமான்னு கேட்குறாங்க. இந்த சிஸ்டம் அது சொல்லவே இல்லை. இந்த சிஸ்டம் என்ன சொன்ன மாதிரி மேனிபுலேஷன் இதுதான் பண்ண சொல்றாங்க. மாற்றப்பட்டது. இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, லேர்னிங் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் ஃபார்முலாவை வச்சு நீங்கள் சொல்லி கொடுக்காதீங்க,
ஆப்ஜெக்டை வச்சு டீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது கிராஃப்ட் இருக்குது இந்தியாவில் பாரம்பரியமாக. இந்த காந்திஜி அவர்கள் வந்து இந்த கதர் ஆடை பின்னுவார், அது வந்து ரவுண்டாக இருக்கும். இப்போ ரவுண்ட் அப்படின்னா அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னென்னு அதை வச்சு சொல்லிக் கொடுங்க. அப்படியே நூலாடை பின்னமும் சொல்லிக் கொடுங்க. தறி அது எப்படி செயல்படுதுன்னு சொல்லிக் கொடுங்க. அது எந்த ஃபார்முலாவில் கட்டமைக்கப்படுதுன்னு சொல்லிக் கொடுங்க. இப்போ இப்படி நம்ம விவசாயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் போடுறாங்க, அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன, இப்படி சொல்லிக் கொடுங்க. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்றவங்க ஒரு விவசாயம் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான தொழிலையும் கற்றுப்பாங்க, தொழிலை மையமாக வச்சு கல்வியும் கற்றுப்பாங்க. எலிமெண்ட்ரி எஜுகேஷன்லேயே அவர்கள் இந்தியாவை மையப்படுத்தின ஒரு ஆண்டர்ப்ரூனர்ஷிப் ஸ்கில்லோடு அவர்கள் வளருவார்கள் அப்படின்றது தான் திட்டம். அந்த திட்டத்தை தான் அவர் கொண்டு வர. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேர் மாற்றம் பண்ண உடனே ஐயோ காந்திஜியை தூக்கிட்டாங்க, காந்திஜியை வந்து ஒழிச்சிட்டாங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. இப்போது காந்திஜி சொன்ன விஷயங்கள்லாம் பாருங்களேன். ஹிந்தியை இந்தியா முழுக்க கற்றுக்கணும்னு அவர் தான் சொன்னார். ஹிந்தி பிரச்சார சபாவை கட்டாயப்படுத்தி எல்லா இடத்துலையும் ஆரம்பித்தது அவர் தான். இன்றைக்கி வந்து இந்தியாவிலே அதிகமான பேர் ஹிந்தி கற்றுக்கிறது தமிழ்நாட்டில். அதற்கு மூல காரணமாக இருக்கிறது ஹிந்தி பிரச்சார சபா. அதை கொண்டு வந்தது மகாத்மா காந்தி. இப்போது இந்த 100 நாள் இந்த குலக்கல்வி, இப்போது பிரிட்டிஷர்ஸுக்கு என்ன தேவைப்பட்டது? கிளர்க்ஸ் தான் தேவைப்பட்டாங்க. ஆமாம். அப்போ அவங்க மெக்காலே கல்வி மூலமாக சிந்திக்காமல் ஜஸ்ட்டு எஸ் பாஸ் போடுற மாதிரி ஒரு கல்வி சிஸ்டத்தை கொண்டு வராங்க. அன்றைக்கு நமக்கு இருந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் விவசாயம், நெசவு தொழில், இது டெவலப்மெண்ட்னா இன்றைக்கி இருக்கிற இதில் மோட்டார் மெக்கானிக்கல்ன்றதை ரொம்ப லேட்டாக தான் நமக்கு வருது. அப்போ அந்த மாதிரி விஷயம் அதை அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். அப்கிரேட் ஆக அது ஏரோநாட்டிக்ஸு, இஸ்ரோ, ஏன் கலாம் அதை தானே சொன்னார். சைனாவுக்கு ஒரு ஈக்விவேலண்ட் பார்ட்னராக நம்ம மாறி இருக்கலாம். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம், இந்த கொலோனியல் பீரியடில் வெளிநாட்டிலேருந்து ஒரு விளக்கு வருது. நம்ம ஊரில் பாரம்பரியமாக விளக்கு செய்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ஜென்ரேஷனாக செய்கிறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்த விளக்கினுடைய மாடல் அப்படின்றது இந்தியாவிலேயே கிடையாது. ஆனால் முதல் முறையாக நம்ம ஆட்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே அதை ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்களாம். பார்த்த உடனே இதை எப்படி செய்யணுன்ற தாட் ப்ராசஸ்ஸு அவங்களுக்குள்ளே இருக்குது. அப்படியே அதை ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்களாம். அப்போது இதை தான் சைனா இன்னைக்கு பண்ணுது. ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ன்ற பேரில் இதை தான் பண்ணுறாங்க. நம்ம 60ஸ்லேருந்து இதை ரிஃபைன் பண்ணி ஒவ்வொரு பாடமாக சேர்த்துட்டே வந்திருந்தோம்னா இன்னைக்கு நாமளும் இந்த உற்பத்தி துறை அப்படின்றதுல ஒரு முக்கியமான கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து நம்ம பட்டியல் சமுதாய மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுவாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை என்டார்ஸ் பண்ணதில் மிக முக்கியமான நபர் யாருன்னா திரு வினோபா பாவே அவர்கள். அவர் வந்து எவ்வளோ பெரிய பட்டியல் சமுதாய தலைவர், பூமிதான இயக்கத்தோட தலைவர். அவர் இதை ரிஃபைன் பண்ணியிருக்கார். என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் பார்த்தாலே நமக்கு நிறைய பேர் தெரியும். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்துடுறாங்க, மெக்கானிக்கல் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது இல்லை. ரீசன் என்னன்னா, வேலைக்கு எடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நீ எஜுகேட்டடாக இருக்க ஆனால் ஸ்கில்டாக இல்லை. என்னன்னா, இப்போ புதிய கல்விகளுக்கு மற்ற விஷயங்களில் கூட எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க போகிறோம் அப்படின்றது. ஏன்டா ஒரு திமுக கார் பேசினார், அதாவது தலைமைக்கு நெருக்கமானவர். 2 விஷயம் கேட்டார். சார், என்இபியில் இந்த மாதிரி தேர்வுகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த குழந்தைகளுக்கு பாவம் தானே சார் அப்படின்னாரு. நான் கேட்டேன், சார் நீங்கள் நம்ம காலத்தில், என் காலத்தில், ஏன்னா என்னோட ஒரு வயசு 10 வயசு கம்மி, என் காலத்தில் இருந்த குழந்தைகளுக்கான ஐக்கியூ, நான் சொன்னல 3ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு ஒன்றும் தெரியாது, எதுவுமே இது ஆகாது. உங்கள் காலத்தில் இருந்த, நீங்கள் குழந்தைகளாக இருந்தப்போ உங்களுக்கு இருந்த ஐக்கியூ, இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுடைய ஐக்கியூ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, நான்லாம் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் 2வது தடவை சட்னி கேட்கவே பயப்படுவோம். சேம் ஃபீலிங். திட்டு வரும், அண்ணன் வடிவேலு அந்த 50 காசு காப்பாத்தமா வடிவேலு, அந்த மாதிரி தான் நமக்கு வருது. ஆனால் இன்னைக்கு பசங்க கூச்சப்படுறதே இல்லை. ஆமாம் ப்ரோ அப்படின்ட்டு. அவன் என்ன 3 சட்னி தான் இருக்கா, எனக்கு கேரட் சட்னி கிடைக்குமான்னு கேட்குறான் கூச்சப்படாமல். ஸோ இந்த ஜென்ரேஷனல் டிஃப்ரென்ஸுக்கு சொல்கிறோம். கற்றுக்கிறதுக்கும் குழந்தைகள் தயாராக இருக்காங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இது மொபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பையன் மொபைல் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப வித்தியாசம். எல்கேஜி போயிட்டீங்க, 2 வயசு குழந்தைங்க அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அது அப்படி இப்படின்னு ஏதாவது இழுத்து போட்டுச்சு, விளையாட்டு புத்தி இருக்கும்ல, டப்புன்னு செல்ல ஆன் பண்ணி கொடுத்தாங்க. அது உட்காந்துட்டு இந்த பொம்மை படம், அந்த இது அப்படியே யூடியூப்லேயே அதிகமாக இருக்கிறது வந்து அந்த இந்த குழந்தைங்க அதில் தான் மில்லியனில் சம்பாதிக்கிறாங்க. அதான் கதைகள் சொல்கிறது ஏதாவது ஒன்று அதில் தான் ஒரு பெரிய அந்த சைட்லேயே நம்மளால யாரும் போகல, இன்னும் உட்காந்து வேறு எதாவது ஒட்டினுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை தள்ளி தள்ளி பார்த்துக்கிட்டு இருக்குது. எப்படி அதுக்கு அடுத்த இது மாற்றணும்னு தெரியுதுன்னா அந்த இது தான் நம்ம மரபியல் தொடர்ச்சியும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அடுத்தடுத்து போவோம். இது சில மேல்தட்டத்தில் வளர்ந்த பசங்க ஒரு ஆட்டோ கூப்பிடணும் வச்சு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், அவன் போய் ஆட்டோ நில்லு எவ்வளோப்பா அப்படின்னுவான்.
நமக்கு இதாக சொல்லுவாரோ அந்த பயம் இருக்கும். இது என்னென்னா இந்த வித்தியாசம். இதை ஈடுகட்டுறது தான் இந்த மாதிரி இடஒதுக்கீடு மற்ற விஷயங்கள்லாம் வச்சிங்களேன், இவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்றது. அப்போ காமராஜர் என்ன படிக்கலை, போகிறாரு கார் ஓரத்தில் பையன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், நிற்கிறாரு, டேய் ஏன்டா ஸ்கூலுக்கு போகலான்னு கேட்குறாரு. நான் ஸ்கூல் போனால் சோறு போடுவியான்னு கேட்குறான். சோறு போட்டால் ஸ்கூல் போவியா, போடு அப்புறம் பாரு அப்படின்றான். நேராக வர்றாரு, அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி மதிய உணவு ஏற்பாடு பண்ணணும். அதிகாரி என்ன சொல்கிறாரு, அவர் யார், இந்த மனப்பாட கல்வி முறையில் வந்தவர், எல்லாவற்றையும் எண் கணிதத்தோடு அணுகக்கூடியவர், மனிதாபிமான சமூக அக்கறையோடு அணுகக்கூடியவர் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சார் காசு இல்லை, முடியாது. நான் வந்துட்டு அதான் கேட்டேன், மதிய உணவு திட்டம் செல்லப்படுத்த போகிறேன், அதுக்கான வேலையை பாருன்னு தான் உன்னை சொன்னேன் நான். காசு இருக்குதா இல்லைன்னு நான் பார்த்துக்கிறேன்னாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் மதிய உணவு நடத்த முடியல. அதற்கு பிறகு இன்னொரு மனிதாபிமானி வராரு. அவர் அவர் காலத்தில் மாணவர்களுடைய இதுக்காக நம்ம மதிய உணவை சத்துணவாக மாற்றுறாரு. அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரும் அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி நல்ல இது இருக்குது. எதுவுமே நம்ம நினைக்கிறோம் ஒரு லேப்டாப் கொடுத்தா ஸ்கூல் பசங்களுக்கு என்ன மாறுதல் வரப்போகுதுன்னு. அவர்கள் நம்முடைய வருங்கால சொத்துக்கள், மாணவர்கள். எல்லாருக்கும் லேப்டாப் கிடைக்காது. அப்போ லேப்டாப் கிடைக்காதவனுக்கு லேப்டாப் கிடைக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அந்த பீரியடில் கொடுத்தது, அந்த நேரத்தில் தான் அந்த இன்டர்நெட் உலகம் நமக்கு திறக்கப்படுகிறது. 600 ரூபாய்க்கு கேபியில் கொடுத்தாங்க ரிலையன்ஸு. அப்போ அதுவும் இதுவும் சேரும் பொழுது அவனுக்கு புதிய ஒரு உலகம் திறக்கப்படுகிறது. இன்றைக்கி பல கிராமப்புற மாணவர்கள் இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அடுத்தடுத்து நோக்கி நகரும். அப்போ கல்வி முறையிலையும் மாற்றம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம வேறு லெவல் போயிடுவோம். ஏன் இந்த 15 வருஷம் ஒரு பாய்ச்சல் வேகம் இருக்குது? ஏன்னா எங்கெல்லாம் திறமைசாலிகள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் எதுவுமே இல்லை, கமிஷனு எதுவுமே கிடையாது. சிங்கிள் விண்டோ மாதிரி, உனக்கு திறமை இருக்குதா நீ பண்ணுறியா பண்ணு. வெளியுறவுத்துறையில் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களும் இவர் எதிரிகள் அப்படி இப்படின்றாங்க. வெளியுறவுத்துறையில் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் நமக்கு நண்பர்கள், துருக்கி தவிர. பாகிஸ்தான் சொல்ல வேணாம், பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாவே அது கணக்கு பங்காளி. அதனால் அது வாடனால அடிப்பன்ற மாதிரி இந்தியானால இதுன்னு. ஆனால் துருக்கி லைட்டாக மறைமுகமாக பண்ணுறாங்க. அது வேறு காரணங்கள் இருக்குது, அவங்களுடைய நோக்கம் வேறு. நான் எல்லா இஸ்லாமிய நாடுகளும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்முடைய வெளியுறவு கொள்கை அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அவர்கள்ட்ட நம்ம தரப்பு நியாயத்தை நம்ம கொண்டு போயிட்டோம். இதுதான் ராஜதந்திரம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் யோசித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற வேலை. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அறிவியல் பூர்வமான மாற்றத்தை நோக்கி நடந்ததுனால தான் நமக்கு இதெல்லாம் சாத்தியமாக இருக்குது. அப்போ தாட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். இந்த நகர விடாமல் தடுக்கிற வேலை தான் இந்த இதெல்லாம். இருமொழி கொள்கை தான் எங்களுது. நான் சொன்னேன்ல அந்த திமுககாரர் என்கிட்ட கேட்டதுன்னு, முதல்ல சொன்னதுக்கு ஐக்யூ இது நான் சொன்னேன். அதனால் இன்றைக்கி ப்ரைவேட்டு ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாத்தையும் பண்ண முடியுதில்ல, டைட் இது சிலபஸ் பண்ண முடியுதில்ல, அது ஏன் அரசு பள்ளி மாணவர்கள் பண்ண முடியாது அப்படின்னா ஒத்துக்கிட்டார் அவர். ரெண்டாவது இருமொழி கொள்கையில் உங்கள் எண்ணம் என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஒரு இந்தி மொழி திணிப்பை எவ்வாறு எதிர்க்கிறோமோ அது மாதிரி இந்தி படிக்காதன்னு சொல்கிறதையும் நான் எதிர்க்கிறேன். நீ யார் தீர்மானிக்கிறதுக்கு? இங்கே ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான், தேர்ட் லாங்குவேஜ் என்பது எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் இப்போ வந்திருக்க கல்விக் கொள்கையில். 65 லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு வந்த NEPயில் ஹிந்தி கட்டாயம். அன்னைக்கு எதிர்த்தீங்க, மொழி போர் எல்லாம் பண்ணீங்க, ரைட், ஓகே. ஏன்னா ஒரு காந்தியன், அதனால காந்தியோடைய கருத்தை திணிச்சார் ஹிந்தி படிக்கணும். NEP கூட அதை தான் சொல்லுதுங்க, தாய்மொழி, தொடர்பு மொழி, 3வது மொழி ஹிந்தி கட்டாயம். அதுதான் 65 இது. அதை இவர்கள் 3வது மொழி ஹிந்தின்றதை நாங்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோன்னு இவர்களுக்கு அரசியல் தேவைப்பட்டது எதிர்த்தாங்க. ஆனால் 84க்கு பிறகு NEPயில் அந்த இதில் கொண்டு வந்துட்டாங்க, மாற்றிட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டு அது இன்னும் லிபரலைஸ் எனி ஆப்ஷன் லாங்குவேஜ் நீ கற்றுக்கோ அப்படின்றாங்க. ரீஜனல் லாங்குவேஜ் கம்பல்சரி. அப்புறம் 2 லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ணலாம். தாய்மொழி ஆங்கிலம், 3வது ஒரு மொழி, ஏதாவது ஒரு மொழி கற்றுக்குங்க அப்படி. மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களும் கூட தமிழ் கற்றுக்கிறதுக்கு வழிவகை. நான் பேசினேன், நான் இதில் இருக்கும்போது பேசும்பொழுது, இந்த இதை பேசும்பொழுது எனக்கு கர்நாடகாலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. சார் நான் தமிழன், இங்கே கன்னடம் ஆங்கிலம் கட்டாயம், 3வது மொழியாக தமிழ் மொழி நான் கற்றுக்கிட்டதுனால என்னால் இன்றைக்கி தமிழ் இது பண்ண முடியும் சார். நீங்கள் சொன்னது 100% கரெக்டு சார், தமிழ்நாட்டில் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதில் என்னென்னா நான் அவரை கேட்டது, உங்கள் பையன் அங்கே படிக்கிறான் CBSE சார், அங்கே எத்தனை லாங்குவேஜ்? 3 லாங்குவேஜ். அப்போ உங்கள் பையனால் படிக்க முடியுதுன்னா அரசு பள்ளியில் படிக்கிற பையனால் ஏன் முடியாது? நீங்களே ஒரு பிரிவினையை உருவாக்குறீங்களே. நீங்கள் உங்களுடைய வரட்டு கொள்கைக்காக இருமொழி கொள்கை தான், அதை எங்கே அறிமுகப்படுத்துகிறீங்க? ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் படிக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏன் நடைமுறைப்படுத்துகிறீங்க? இது எப்படி சரியாக இருக்கும்? இவர்களும் 3வது மொழி எனி ஆப்ஷன் நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைக்கி ஹிந்தி இன்றைக்கி எப்படி மனப்பான்மை வந்திருக்குன்னா நான் ஏன் கற்றுக்கூடாது? இந்த கேள்வி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் இவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முன்னிறுத்துகிற இந்த வாதங்கள்
அப்படியே ஒன்றும் இல்லாமல் போகுது. இப்போ இருமொழி கொள்கையை இந்தி திணிப்புன்னு இப்போ கொண்டு வந்தாங்க NEP-ல. அது பெருசாக எடுபடலை. பார்லிமெண்ட்டில் சுத்தமாக தேஜஸ்வி சூர்யா ஈஸியாக தட்டி விட்டாப்புல. இங்கே உலகத்திலேயே மொழிக்காக உயிர் நீத்தவர்கள் இன்னும் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மேடம் நில்லுங்க, இந்தி யார் மேடம் திணிச்சா? யாருன்னு உங்கள் பக்கத்தில் இருக்காரு, அவங்க தான் காங்கிரஸ்காரு. அதுவே பாதி பேருக்கு நீங்க தெரியறது இல்லை. கலையில முக்காடு. இந்த கேள்வியை நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு MP இருக்காருல்ல, மாணிக்கம் தாக்கூர், அவரோட நேர்காணல்ல இந்த கேள்வியை கேட்டேன். உடனே அவரு நீ மோடி ஏஜென்ட்னு இன்டர்வியூ மொழி கொள்கை பற்றி உங்கள் கொள்கை என்ன? காங்கிரஸ்காரங்கிட்டையும் இடதுசாரிகள்கிட்டையும் என்னுடைய கேள்வி என்னென்னா, மொழி 3வது மொழி கொடுத்த உங்களுடைய கொள்கை என்ன? ஒரு காலத்தில் வேறு மாதிரி இருந்தது. இன்றைக்கி இங்கே மாநில கட்சியோட இணைஞ்சி போனதுனால அவர்களுடைய இது வந்து மாறுபட்டு இருக்குது. 3 மொழியோ 5 மொழியோ சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுக்குறது, அந்த சிலபஸ்லாம் வந்தால் அது அவர்களுக்கு ஒரு எளிய நடைமுறையாக போயிடும். நீங்கள் திடீர்னு எங்கேயா கொண்டு வந்து திணிக்கும் போது தான் கஷ்டமாக இருக்கும். ஒரு மொழியை அவன் ஜாலியாக சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறான்னா அது நாளைக்கு அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஜப்பான் மொழி கற்றுக்குவாங்களாம், இங்கேருந்து கஷ்டப்பட்டு ஜெர்மன் மொழி கற்றுக்குவாங்க, ஃப்ரெஞ்சு கற்றுக்குவாங்க. அமைச்சர் பையன் ஃப்ரெஞ்சு தானே கற்றுக்க தெரியாமல் சொல்லிட்டாப்ல. அது ஒரு துன்பியல் தமிழ் தெரியாது. எத்தனை மொழி கற்றுக்கிறோமோ அத்தனை மனிதர்களை நம்ம மாறுறோம்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஏன்னா அத்தனை வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குது. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியுதும் போது தமிழ்நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ ஹிந்தி தெரிஞ்ச நபர்களுக்கான வேகன்சி இன்னுமே இருக்குது. அதில் எனக்கு வாய்ப்பு இன்னும் அங்கே போக முடியும். அதுலேயும் ஹிந்தின்றது வந்து ஒரு கமர்ஷியல் லாங்குவேஜாக மாறிடுச்சு. நீங்கள் இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஒரு வட மாநிலம் போகணும், ஆங்கிலம் தெரியுது எங்களுக்கு வேறு என்ன வேணுன்ற, நீ போயிட்டு ஒரு லோக்கலில் பஸ்ஸில் நம்பர் கூட இங்கே தமிழில், இங்கேனா ஆங்கில நம்பர் இதெல்லாம் இருக்குது, அங்கெல்லாம் ஹிந்தியில் தான் நம்பரே. சவுதி அரேபியா கல்ஃப் கண்ட்ரிஸ் வரைக்கும் ஹிந்தி இருக்குது. ஆமாம், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பர்ஷியன் கண்ட்ரிஸு, கல்ஃப் கண்ட்ரிஸு எல்லா இடத்துலையுமே ஹிந்தி வந்து, இந்தோனேஷியா. ஆமாம். ஸோ ஹிந்திங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மொழி மட்டும் இல்லை, அது உருதுவோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது. இன்னொரு விஷயம், பல நாடுகள் அது 3வது மொழின்றது ஹிந்தின்னு இவங்க திருப்புறாங்க. நம்மளுடைய விவாதமாக அப்படி போயிடக்கூடாது. இல்லை அதுவும் இல்லை, எனி ஆப்ஷன். ஆமாம். அப்படிங்கிறது ஒரு தடவை இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் அப்போ மகாராஷ்டிரா பொலிட்டீஷியன்ஸோட நம்பர்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் உடனே போட்டார். பார்த்தா எந்த நம்பரையுமே படிக்க முடியல, ஏன்னா எல்லாம் மராட்டியில். நம்பர்ல மராட்டியில் இருக்கும், ஒரு லோக்கல் லாங்குவேஜ்ல நம்பர் இருக்குன்றதே எனக்கு அப்பதான். தமிழுக்கும் இருக்கு. இந்த திராவிட அரசியல்ல அது நமக்கு வந்து அது தமிழ் எண்கள் வந்து நமக்கு இன்னும் சொல்லி தர அப்படின்னு இருக்கும். சில பேர் மட்டும் பைக்ல எல்லாம் போட்டு. ஸோ இந்த இத்தனை ஆண்டுகள்ல இவங்க குலக்கல்வி எதிர்த்து, அதுக்கப்புறம் ஹிந்தி எதிர்த்து எல்லாம் பண்ணி தமிழ் வளரவே இல்லை. தங்கிலீஷ் வளர்த்துக்கிறோம்ல, மெசேஜ்ல தங்கிலீஷ் வளருது. நான்லாம் போட்டேன் வச்சுங்க, DAI உன்னை UNNAI, ஹிந்தி HINDI தெரியாது, THRAODA போடா, டேய் தமிழே உனக்கு வராதுடா அப்படின்னு நம்ம தமிழ்ல போடணும். அது புதுசா வந்திருக்க தலைவர்கள்லாம் லா வர மாட்டேங்குது. ஆமா, யாரு? தாவேகா. இந்த தமிழக வெற்றி கலகன்றாங்க. கலகம் செய்யறதுக்கா பிறந்திருக்கீங்க? இந்த பெருவிழாவில் விழா எலும்பா எங்க தலைவர் இட்டுன்னு போறதுக்கு அவரு வட்டார மொழி போயிடலாம். ஆனால் அவர் மலைன்றத மலம்டாப்ல பாவம். அது ரொம்ப தமிழ் வந்து உங்ககிட்ட ரொம்ப கஷ்டப்படுறது அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஜென்ரேஷன் வந்து தவறான அரசியல் கொள்கைகளால் வந்து இங்கே வந்து தமிழகத்தில் அழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால் இதுலேருந்து உறுதி செய்ய முடியுது. நிறைய இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக டீப்பாக கலகலப்பாகவும் போச்சு இந்த எபிசோடு. ரொம்ப நன்றிங்கண்ணா எங்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஜாயின் பண்ணதுக்கு. நேர்களே, மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.